வணக்கம் ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் வியூவர்ஸ். நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பற்றின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நண்பர்களே. வாங்க நாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். பங்குகள், கமாடிட்டி மற்றும் பிற நிதி கருவிகளில் முதலீடு செய்வது மார்க்கெட் ரிஸ்க்கு உட்பட்டது. அதனால் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ட்ரேடிங் டிசிஷனை எடுத்தாலும் அது தனிப்பட்ட ஆய்வு செய்வது ரொம்ப முக்கியம். ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன்ல கொடுக்குற கண்டென்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே. பிரசன்டரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்ல. ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்னு எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவில் பயன்படுத்தப்பட்ட லோகோக்கள், பிராண்ட் இமேஜஸ் மற்றும் விஷுவல்ஸ் எல்லாம் அந்தந்த நிறுவனங்களின் சொத்துக்கள். இவை விளக்க நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இதில் உள்ள பொதுப்பு துதப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என நாங்கள் கருதுகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா, மோனோபோலி ஸ்டாக்ஸ் 3 பற்றி பார்க்க போதும். ஆல்ரெடி வந்து மோனோபோலி ஸ்டாக்ஸ்னா என்ன, மோனோபோலினா என்ன, மோட்னா என்னன்றதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் மோனோபோலி ஸ்டாக்ஸ் பார்ட் 1 பார்ட் 2மே போட்டிருக்கோம். இது நம்மளுடைய பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் ஹெச்ஏஎல், பிஹெச்இஎல், ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ், பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கான்கார். இந்த ஸ்டாக்ஸ் பற்றி அவங்க வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ அவங்களுடைய மோனோபோலி போர்ஷன் வச்சிருக்காங்க, அப்பதான் அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்றது எல்லாமே நம்ம இப்போ தமிழ் லாங்குவேஜ்ல பார்க்க போதும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து நம்ம பார்க்க போது வந்து ஹெச்ஏஎல், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இவங்க வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டர்ல வந்து இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பிஎஸ்சி யூனிட் ஆர்கனைசேஷன். இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஸோ இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு வந்து சப்ளை பண்ற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் வந்து சப்ளை வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய மார்க்கெட் ஷேர். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸில் வந்து 100% வந்து இவங்க வந்து மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு மேஜர் மோனோபோலி. இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹைலி டிவிடெண்ட் ப்ரொவைடிங் ஸ்டாக்காகவுமே இருக்கு. ப்ளஸ் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக். ஸோ பிஹெச்இஎல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். இதுவுமே வந்து ஒரு பிஎஸ்சியூ யூனிட் தான். ஸோ பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் தான். இதுவுமே வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் தர கம்பெனி. இவங்க வந்து பவர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து 67% வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மேஜர் ஸ்ட்ரென்த் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஸோ பவர் ஜென்ரேட் பண்ணுற எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்மளுடைய பவர் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகும் இந்தியாவில். அப்போ இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்றது என்னுடைய ஓன் ஹன்ச்சா இருக்கு. ஸோ பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க வந்து என்ன செக்டர்ல இருக்காங்க அப்படின்னாக்கா எத்தனால் பிளான்ட் இன்ஜினியரிங்ல இருக்காங்க. இவங்க வந்து எத்தனால் பிளான்ட் இன்ஸ்டாலேஷன்ல வந்து இவங்க தான் வந்து லீடரா இருக்காங்க. இந்தியாவில் வந்து இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் மோனோபோலியில் வந்து 60% வந்து இருக்கு. நம்மளுடைய அடுத்த ஷேர் வந்து என்ன அப்படின்னாக்கா ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ். இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய இந்தியாவிலேயே வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் டியூப்ஸ் ப்ளஸ் வந்து இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே வந்து வீடு ப்ளஸ் வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸு அண்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாமே வந்து அந்த ரவுண்டாக இருக்கிற டியூப்ஸை வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல வந்து பார்க்கும்போது இவங்க வந்து லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சராக வந்து இருக்காங்க இந்தியாவில். அண்ட் இவங்களோட மேனுஃபேக்சரிங் மோனோபோலி ஷேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா 50% வந்து இவங்க மோனோபோலியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் டியூப்ஸில் 50% வந்து இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கு. அண்ட் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னாக்கா கான்கார், கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து எந்த செக்டர்ல இருக்காங்க அப்படின்னாக்கா கார்கோ லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ரயில் பேஸ்டு கண்டெய்னர் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து இவங்களுடைய கம்பெனி தான் வந்து டாமினேட் பண்ணுது இந்தியாவில். ஸோ இதில் வந்து இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 68.5% இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து 3 பார்ட்டா வந்து இது வரைக்கும் மோனோபோலி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். இந்த 3 பார்ட்டையும் நீங்க பாருங்க. அண்ட் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் ஆகுது அப்படின்ற போது இந்த 3 லிஸ்ட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்பத்துலேருந்தே ட்ராக் பண்ணுங்க. எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகுதோ 1, 2 அப்படின்ட்டு நீங்க இந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய கன்சிடரேஷன்ல வந்து ஆஃப்டர் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனலைசிஸ் ஆர் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிட்ட நீங்க ரெஃபரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க வாங்கலாமா வாங்கக்கூடாதா, கன்சிடர் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ற உங்களுடைய ஓன் ரிசர்ச் வந்து பண்ணிட்டு நீங்க இது பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஷேர்ஸ் வந்து நான் என்ன பண்ண போதும் அப்படின்னாக்கா என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ண போதேன். ஸோ எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகுதோ, எப்பப்பெல்லாம் ஸ்டாக்ஸ் வந்து சப்போர்ட் லெவல் வந்து ரீச் அவுட் ஆகுதோ, ஒவ்வொரு சப்போர்ட் லெவல் ரீச் அவுட் ஆகும் போதும், ஸோ இது வந்து இதோட ஃபினான்ஷியல்ஸ் அண்டு இதோட மோனோபோலி பர்சன்டேஜ் இதே மாதிரி இருக்கு அப்படின்னும் போது ஒரு சின்ன சின்ன
போர்ஷனை வந்து கன்சிடரேஷன் எடுக்கலான்ற மாதிரி நான் ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது நம்மளுடைய கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேற எதனாச்சும் ஒரு வீடியோ வேணுனாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த 3 லிஸ்ட்ல இருக்கிற ஷேர்ஸ் எதனாச்சும் நீங்க வச்சிருக்கீங்க, இல்ல இத பத்தின எதனாச்சும் ஒரு ஷேரோடைய பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் அந்த ஷேரை பத்தின கம்ப்ளீட் அனலைசிஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. பிளஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.